திரு ரமேஷ் சேதுராமன் அவங்க அந்த ஈக்விட்டின்னு சொல்றதுல ஒரு பாயிண்ட்டுக்கு தான் தெரியல. அதாவது இவங்க சொல்ற நீங்க சொல்ற வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஹா பெண்களுடைய தங்கத்தெல்லாம் புடுங்கி யாருக்கும் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்ல வர்றது கார்ப்பரேட்டுகள் கட்டுற வரி குறையுது, சாமானியர்கள் ஏழை மக்கள் கட்டுற வரி கூடுது. அப்ப இது எப்படி ஈக்விட்டி ஆகும்? இதை பேலன்ஸ் பண்ணாலே போதுமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. யார்கிட்ட கூட இருக்கோ அவங்க கூட கொடுக்கட்டுமே அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க கார்பரேட் வரி குறையுது அப்படின்னாக்க அவங்களுக்கு வர வருமானத்துல இந்த வரி குறைப்பு மூலமா ஏற்படக்கூடிய லாபத்தை வச்சு அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அந்த பிசினஸ் சார் எந்த பிசினஸ் எந்த பிசினஸ் அதோட பலனை எங்களுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் சோப் எல்லாம் விலை குறைஞ்சிச்சா ஏதாவது? இல்ல கரெக்ட், சூப்பரான கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு டாக்ஸ் ஹாலிடேயா கொடுத்துட்டே இருந்தாங்க. வருமானம் எத்தனை கோடி சம்பாதிக்க கூடிய எவ்வளவு பெரிய நிறுவனங்களுக்கு இந்த எஸ்டிசி வரிசையா இருக்கு பாத்தீங்களா, அதுல இவங்க ஃபுல் டாக்ஸ் ஹாலிடேன்னு இவங்க வந்து கார்பரேட் டாக்ஸ் குறைச்சதா சொல்றாங்க பிஜேபி. இவங்க கொடுத்த டாக்ஸ் ஹாலிடே, நீங்க வரியே கட்ட வேண்டாம். அப்ப என்னுடைய கேள்வி, நீங்க சுத்தமாவே வரி இல்லாமல் செய்தீர்களே, அப்ப என்ன காரணத்துக்கு செஞ்சீங்கன்றத அவங்க தெளிவுபடுத்தினார். அது இன்னமும் இருக்குல்ல. இன்னமும் கூட தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும் குஜராத்லயா இருக்கட்டும் இன்வெஸ்டர் சமிட் நடத்துறோம்னா வாங்க உங்களுக்கு 3 வருஷத்துக்கு டாக்ஸ் ஹாலிடே தரோம், 2 வருஷத்துக்கு தரோம், இங்க பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்றது அது வேற. நீங்க பெர்மனன்ட்டா இருக்கக்கூடிய டாக்ஸ் நீங்க 3 வருஷம் 5 வருஷம் கொடுத்தா பரவாயில்ல, எக்ஸ்டென்ஷன் 2 முறை கொடுக்கப்பட்டது. ஓகே ஓகே. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நான் திரும்பவும் கேட்கக்கூடிய விவகாரம், அப்போ நீங்க ஏன் அதை பண்ணீங்க? அன்னைக்கு அவங்க லாபம் சம்பாதிக்காம இருந்தாங்களா? அப்பவும் சரி இப்பவும் சரி லாபம்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு லாபத்திற்கு மேல் தொடர்ந்து சம்பாதிச்சு கொண்டுதான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துல 1.5 வருஷத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ ஏன் குறைக்கணும்? இப்போ நீங்க எஸ்சிசில வர ஒரு லாஜிக் பாருங்க. எஸ்சிசில ஒரு லேண்ட் என்ன காஸ்ட்ல கொடுத்தீங்க? அதான் சொல்றேன், எஸ்சிசில ஒரு கம்பெனி வருதுன்னா அதுல எத்தனை குடிசை கட்டி இருக்கலாம்? ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இல்ல கமிங் டு யுவர் பாயிண்ட், உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எஸ்சிசிக்கு ஒரு கம்பெனி வருதுன்னா இப்ப நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பெனி வந்து வின்ஃபாஸ்ட் யாரோ ஒருத்தர் புதுசா வராங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அங்க ஒரு புது இண்டஸ்ட்ரியை ஊக்குவிக்கிறதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. பட் எக்ஸிஸ்டிங்கா லாபம் நீங்க சொல்ற 2 மடங்கு லாபம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் குறைக்கணும்? கரெக்ட், நான் அதே கேள்வியை கேட்கிறேன். இப்ப 2 மடங்கா லாபம் பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல போய் ஏன் நீங்க 0 டாக்ஸோட இடத்த கொடுத்தீங்கிற என்னோட கேள்வி இருக்குல்ல. இவங்க அதுதான் சொல்றேன், அவங்களா புதுசா வராங்க சார். எங்க நான் என்ன கேக்குறேன், இங்க சொல்லக்கூடியது இங்க எக்ஸ்பான்ஷன் புதுசா வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. 20 வருஷம் 25 வருஷமா இந்த நாட்டிலும் சரி இந்த மாநிலத்திலும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அப்போ நீங்க எந்த பேசிஸ்ல கொடுத்தீங்க? 0 டாக்ஸ். அப்ப அந்த 0 டாக்ஸ் எப்படி கொடுத்தீங்க? அப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு இடத்த போட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல வந்து இந்த ரியல் எஸ்டேட் நல்ல பிரைம் ஏரியாங்கிறது இருக்குமா? நீங்க இவங்களுக்கு கொடுத்த வரி ஒண்ணு அவங்களுக்கு எந்த காஸ்ட்ல நீங்க இடத்த கொடுத்துக்கணும்? நீங்க வரி வருமானம் மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கான காஸ்ட் எவ்வளவு? அப்போ நீங்க என்ன அது முறையா அந்த பணத்தை வாங்கிக்கலாம்? இல்ல சார், காங்கிரஸ் ஆட்சியில அப்படி நடந்ததே வெச்சுக்கோ. இன்னைக்கு நாங்க ஈக்விட்டி பேசுறோம், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பேசுறோம், எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்கணும் பேசுறோம்ன்றாங்க. அதுதான் எங்க தேர்தல் இருக்கேங்கறாங்க. அதையும் விமர்சிக்கிறீங்க. இல்ல சமமா இவங்க பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஜவஹர்லால் நேரு ஃபவுண்டேஷன் இந்த விதவிதமா உங்களோட குடும்பத்தின் பேர்ல பல ஃபவுண்டேஷன் இருக்கு, தேவையில்லாம அதுல லேண்ட் பேங்க்ஸ் இருக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து பொதுமக்களுக்கு எழுதி கொடுத்துட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஈக்விட்டபிள்ன்றா எடுத்து கொடுத்துட்டுமே. ஃபண்டு அதே மாதிரி வச்சிருக்காங்க, ஈக்விட்டபிள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இவங்க பண்றதுக்கு ரெடியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க பண்ணாங்கன்னா நாட்டுல ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் பண்ண போறாங்க, பண்ணிதானே ஆகணும். எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஏங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க. நீங்க எதுக்குங்க சட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இன்னைக்கு முன்னுதாரணமா இன்னைக்கே கொடுத்துருங்கன்றேன்.
நீங்க சட்டம் வர வரைக்கும் வெளியே பண்ணாதீங்க. நாங்க இன்னைக்கே அந்த முன்னுதாரணமாக இதையெல்லாம் விட்டு கொடுக்கிறோம். மக்கள், ஏழை மக்களுக்கு இங்க வீடு கட்டிக்கலாம். ஏன்னா ஆவாஸ் யோஜனால கவர்மெண்ட் எது 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களா, நாங்க பாருங்க இந்த எங்களுடைய குடும்பத்தினர் பேரில் இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் பவுண்டேஷன்ஸ்ல இருந்து இந்த லேண்ட் எல்லாம் கொடுத்துடுறோம். அவங்க எல்லாம் கட்டிக்கிட்டு மனசு, பெரிய மனசுடைய இவங்க தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மையார், இங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லட்டும் என்று நான் அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஓகே ஓகே கேப்போம் வர. அவர் இன்னும் பேசவே இல்லை. நியாயம் இல்லை, அவர் இன்னும் பேசவே இல்லை. இல்லம்மா, ஒரு சொன்ன ஒரே ஒரு உங்களால தான் பேசுறேன். நீங்க உங்களுக்கு பேசுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இந்த சப்ஜெக்ட் மறக்க கூடாது. இல்ல நியாயம் இல்ல. டாக்ஸ் ஹாலிடே பத்தி பேசினாருமா, அது ஒரே ஒரு விஷயம் தான்மா. 2014 வந்து 33 22 குறைச்சது மட்டும் இல்ல, 2019 இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணா தெரியுமா, 15% கட்டினா போதும் புதுசா தொழில் தொடங்கணும். எதுக்கு சொல்ல வரேன், இவ்வளவும் செஞ்சவங்க. நீங்க தான் புதுசா தொடங்கறவங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க. இல்ல அவங்க சொல்ல வருது செஞ்சது பூரா பிஜேபி, அதுக்கு சொல்ல வரேன். ஓகே, திரு தனதன் அவர்கிட்ட கேட்க, திரு ரமேஷோடைய கேள்வி நியாயமா தெரியலையா? இன்னைக்கு நாங்க வளங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றீங்க, எல்லாரும் அவங்கவுங்க கட்சியில இருக்கிற குடும்பத்துல இருக்கிற சொத்தெல்லாம் முதல்ல கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு. ஏங்க, இந்த பாஜகலேருந்து பேசுகிறவங்க, ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாமே வந்து அந்த விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை குழப்பணும். ஆனால் அந்த சப்ஜெக்ட்குள்ளார போகக்கூடாது, பொருளாதாரத்துக்குள்ளார போகக்கூடாது. சரிங்களா? எல்லா நாட்டிலையுமே ஏற்றத்தாழ்வு இருக்கும். நான் எக்கனாமிக்ஸாக நான் பேசுகிறேன், சரிங்களா? ஆனால் விஷயம் என்னன்னா, இன்இக்வாலிட்டி அந்த நாட்டில் பர்மிஸ் லெவலில் இருக்கா இல்லையா? இது காங்கிரஸ் பிரச்சனை, திமுக சொல்கிறது, அதிமுக சொல்கிறது, இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் சொல்கிறதுன்னு கிடையாது. உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எல்லாரும் சொல்கிறது என்ன, இன்க்ளூடிங் தாமஸ் பிகெட்டி, வேர்ல்ட்ஸ் ரெப்யூட்டட் எக்கனாமிஸ்ட், அவர் ஒரு 20 புத்தகத்தை எழுதியிருக்காரு வெல்த் இன்இக்வாலிட்டி பற்றி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க இப்போ பண ஏற்றத்தாழ்வு, சொத்து ஏற்றத்தாழ்வு வந்து ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, 1% இந்தியர்கள் 40% சொத்துக்கள் வச்சிருக்காங்க. வெறும் 1% மக்கள்கிட்ட 40% சொத்து இருக்கு. அதே மாதிரி வெறும் 21 இந்தியர்கள்ட்ட 80 கோடி மக்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அந்த ஈக்குவலான சொத்து இருக்கு. மூணாவது இன்கம், வருமானம் இருக்கு பாருங்க. 1% மக்களோட வருமானம் வந்து 25% மக்களுக்கு என்ன வருதோ அந்த வருமானம் வந்திருக்கு. இந்த கடைசி 10 வருஷத்துல பாட்டம் 60% மக்களோட வருமானம் குறைஞ்சிருக்கு. ரியல் டேர்ம்ஸ்ல அவங்களோட சொத்து மதிப்பு குறைஞ்சிருக்கு. அது நீங்க 60% 50%, 40%, 30%, 20% போனீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்வாதாரம் எப்படி இருந்ததோ அப்ப இருக்கிறதோட அவங்க வாழ்வாதாரம் மோசமாயிருக்கு. இந்தியாவோட ஓவரால் ஜிடிபி அதிகமாக இருக்க மாதிரி காமிக்கிறது என்ன காரணம், அந்த டாப் 1% இருக்காங்க பாருங்க, அவங்களோட வருமானமும் சொத்தும் எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு. அப்படின்னா இந்த நாட்டில் வெறும் 100 மக்களோ இல்லை வெறும் 1% மக்கள் தான் இருக்காங்களா, ஒரு 50 லட்சம் பேர் தான் இருக்காங்க, இல்லை 130 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்காக பேசுறதா இந்த காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ, திமுக சமூக நீதி மேனிஃபெஸ்டோ. என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அந்த டாப் 1% மக்கள்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, திமுக இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் வரமாட்டாங்களா? அவங்களோடதும் இது, அவங்களுக்கும் இது பொருந்துமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா வந்து நம்ம ஒருத்தவங்களோட சொத்து எடுத்துன்னு ஒன்று கொடுக்கறது இல்லை. இப்போ நார்வே தான் உலகத்துல ஈக்குவலான கண்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் கின்னி இண்டெக்ஸ் ஒன்று சொல்லுவோம், எது இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்றது. கின்னி இண்டெக்ஸ் 1னா, கின்னி இண்டெக்ஸ் 0ன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சமமா சொத்து இருக்கு. கின்னி இண்டெக்ஸ் 1னா வந்து ஒருத்தர்கிட்ட எல்லா சொத்து இருக்கு, மற்றவங்களோட சொத்தே கிடையாது, அதிகமாக இருக்கக்கூடாது. மோடி அரசாங்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் கின்னி இண்டெக்ஸ் வந்து 0.3 0.55 உயர்ந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த கின்னி இண்டெக்ஸை குறைக்கணும். அதுக்கு சார் நீங்க சொல்ற அப்படினா அதுக்கு ஒரு விவாதம் வைக்கலாம். இல்ல அவர் என்ன, அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க டைரக்டா உங்க சொத்தை கொடுங்களே முதல்ல கேக்குறீங்க. சரிங்க, அப்படினா அமித்ஷா பையனோட சொத்து வந்து வருமானம் வந்து 16% உயர்ந்திருக்கு. கண்டிப்பா கேளுங்க, உயர்ந்திருக்கு, கொடுக்கட்டும். பாஜக தேஜஸ்வியோட சூர்யா வருமானம் இருக்கு பாருங்க, 1600% உயர்ந்திருக்கான். இந்த தடவை மனு தாக்கல் செஞ்சது தெரிஞ்சது. இல்ல தரணிதரன், நான் ஏத்துக்கிறேன், ஜெயஷா சொத்து உயர்ந்திருக்கு, தேஜஸ்வி சூர்யா சொத்து உயர்ந்திருக்கு, சூப்பர். அவன் கேக்குறது நீங்க தான் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நீ உங்க கட்சியிலேயே இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவ்வளவு வச்சிருக்காங்களே, அவங்க கொடுப்பாங்களான்னு கேக்குறாரு.